First of all, we are going to discuss about for economics. What's mean by in economics? அதாவது ஒரு சப்ஜெக்டோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ டைட்டில். இது வந்து கிளியராகவும் ஒரு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இந்த கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக்காக நடத்தியிருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட் லைக் திஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னா நிறைய எக்கனாமிக்ஸுங்கிறது காமன். இதில் நிறைய நேம் இருக்குது. நிறைய சப்ஜெக்டோட நேம் இருந்தாலும் எல்லாத்தோட மீனிங்குமே சேம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குற விதம், அவங்களுக்கு இருக்க க்யூரியாசிட்டி, அதாவது ஆர்வம் வந்து தனித்தனியாக இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது இட்ஸ் இன் ஏ சப்ஜெக்ட் லைக் திஸ் many books available. Titles such as introductory economics அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பொருளியலின் அறிமுகம், எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், பொருளியல் ஓர் அறிமுகம். அதுக்கடுத்து பேசிக் எக்கனாமிக்ஸ், அடிப்படை பொருளியலின் கூறுகள், தொடக்க பொருளியல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, இது வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஒரு சப்ஜெக்ட்னால் அதோட சப்ஜெக்டோட பொருள் மட்டும் இல்லாமல் அதோட தன்மை எல்லாம், அதாவது சப்ஜெக்டு, ஸ்கோப்பு, இது எல்லாமே சேர்ந்து கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட டீப் சப்ஜெக்டோட டைட்டில் மட்டும் இல்லாமல் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த சப்ஜெக்ட், நேச்சரும் ஸ்கோப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சப்ஜெக்டோட நேச்சரும் ஸ்கோப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை வந்து என்னென்ன மாதிரிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லை மாடர்னாக, ஸ்டாட்டிக்காக ஆர் டைனமிக்காக ஏதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறது. அதாவது தொன்மையானதா, நவீனமானதா, இல்லை இயங்கக்கூடியதா என்று நிறைய விதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இட்ஸ் ஆர்ட்ஸாகவும் இருக்கலாம், இது வந்து சயின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் எக்கனாமிக்ஸ். அதாவது எக்கனாமிக்ஸுங்கிறது வந்து ஐக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இது வந்து பழமையான கிரீக் சொல்ஸ் டிரைவ் ஃப்ரம் ஆன்சியன் கிரீக் வேர்டு ஓக்கியோஸ் நோமின் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது ஓக்கியோஸ் அப்படிங்கிறது ஹவுஸ்ஹோல்டு அப்படிங்கிறது மீன் ஹவுஸ்ஹோல்டு அப்படிங்கிறது வந்து இல்லங்கள் அப்படிங்கிறது. நேமேன் அப்படிங்கிறது வந்து நிர்வாகம், வழக்கம், விதி, அதாவது மேனேஜ்மெண்ட், கஸ்டம்லாம். இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ்ஹோல்டு, இல்லங்களின் நிர்வாகம். பொருளியல் அப்படின்னா இல்லங்களின் பொருள். ஸ்டார்டிங்கில் இது எப்படி இருந்தது அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வாஸ் ஏர்லியர் known as political economy. It is renamed as economics. இது வந்து ரீநேம் பண்ணுறாங்க. யார் ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட் மார்சல் ரீநேம் பண்ணுறாங்க. எப்போன்னா அதாவது political economics is renamed as economic in the late 19th century by ஆல்ஃபர்ட் மார்சல் மாற்றுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. பத்தொம்போதாவது நூற்றாண்டு வந்து பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா பொருளியல் என்று ஆல்ஃபர்ட் மார்சல் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு.